வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவானால் அதற்கு மோந்தா என்று பெயர் சூட்டப்படும். இந்த பெயரை தாய்லாந்து நாடு பரிந்துரைத்துள்ளது. 25ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 26ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ள நிலையில் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலோர காவல் படையினரும் கடலில் ரோந்து சென்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை மத்திய குழு சனிக்கிழமை ஆய்வு செய்கிறது. கொள்முதல் செய்வதற்கான நெல்லின் ஈரப்பதத்தை 22% அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்த நிலையில் மத்திய குழு தமிழகம் வருகிறது. நாகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிப்புகளை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தங்கம் விலை காலையில் 320 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 1120 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக கடந்த 21ஆம் தேதி அளிக்கப்பட்ட விடுமுறை மற்றும் மழைக்கால விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நடவடிக்கை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மோதி ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீக்கிரையான பேருந்தில் பயணிகள் எலும்புக்கூடாக இருந்த காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கிறது. ஆந்திராவில் சொகுசு பேருந்து மீது பைக் மோதியதே தீ விபத்திற்கு காரணம் என கர்னூல் ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். வயர்கள் தீயில் கருகி தானியங்கி கதவை திறக்க முடியாமல் போனதால் 21 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தார். கர்னூல் பேருந்து தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். இதனால் அவர்களின் சொந்த ஊரான நெல்லூர் மாவட்டம் கொல்லவாரிபாலம் பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கி உள்ளனர். கர்னூல் தீ விபத்தில் சிக்கிய பேருந்து விபத்துக்கு முன் புல்லூர் டோல்கேட்டை கடந்து சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தலைமேல் துப்பாக்கி வைத்து இந்தியாவை வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வைக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஐநா அமைப்பில் சமீப காலமாக நடப்பது சரியான வகையில் இல்லை என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலக அமைதியை நிலைநாட்ட ஐநாவை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். உலக டிஜிட்டல் பேமெண்ட் அரங்கில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி பெருமிதம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 38 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து இலங்கை புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் அவசரகால கதவை திறக்க முயன்ற பயணியால் பரபரப்பு ஏற்பட்டது. எச்சரிக்கை ஒலியை கேட்டு விமானி சுதாரித்த நிலையில் கதவை திறக்க முயன்ற குஜராத் நபரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் அரங்கில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களை விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது.
2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணி உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அன்புமணி தரப்பு இல்லை, அது ஒரு கும்பல் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சின்னம் எங்களுக்கு தான் என வருவார்கள், சிறிது நாள் கழித்து முகத்தை தொங்க போட்டு செல்வார்கள் என்றும் அவர் கூறினார். மறைந்த இசையமைப்பாளர் சபேஷின் உடல் வளசரவாக்கம் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடனமாடி தனது சித்தப்பாவுக்கு பிரியா விடை கொடுத்தார். சென்னை மாநகரில் 2000 இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். பள்ளங்களை சரி செய்யும் பணிகள் நடைபெறுவதாகவும் மழைக்காலம் முடிந்த பிறகு சாலைகள் போடப்படும் என்றும் கூறியுள்ளார். பூண்டி ஏரியில் நீர்த்திறப்பு 7500 கன அடியிலிருந்து 9500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆரணியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் காட்டூர் பழவேற்காடு பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது. மேலும் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே செல்பவர்கள் மாற்று வழியில் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்களும் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். ஆண்டுதோறும் இவ்வாறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் மக்கள் திட்டப் பணிகளை மேற்கொள்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயிகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் 173 நாட்களுக்கு 1143 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர் திறந்துவிட அரசாணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து 5 வாய்க்கால்கள் வழியாக திறக்கப்பட்ட நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். கொடைக்கானலில் கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் மற்றும் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கொடைக்கானலில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தலையார் அருவி, வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் சாலைகளில் ஆங்காங்கே திடீர் அருவிகளும் உருவாகியதால் சுற்றுலா பயணிகள் ரசித்தும் மகிழ்ந்தும் வருகின்றனர். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முயன்ற 2 பயங்கரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் ஒருவரும் போபாலில் மற்றொருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடந்து வருகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சமஷ்டிபூர் பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குடும்பங்களின் நலனை பாதுகாப்பதில் மட்டுமே மும்முரமாக உள்ளதாக அவர் விமர்சித்தார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய கேரள அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. கல்வி திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 1500 கோடி ரூபாய் நிதியை பெற இத்திட்டத்தில் சேர்வதே ஒரே வழி என்று கேரள கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். சபரிமலை துவார பாலகர் சிலையில் இருந்து திருடப்பட்ட தங்கம் கர்நாடகாவில் உள்ள வியாபாரியிடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தங்கம் கொள்ளை வழக்கில் கைதான உன்னி கிருஷ்ணன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார்.
அமெரிக்கா செழிப்பு சக்தி வாய்ந்ததாக உள்ளதற்கு காரணம் வரிதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரிகளால் அமெரிக்காவின் பங்குச்சந்தை முன்பை விட வலுவாக உள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 792 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடு போன பழமை வாய்ந்த அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லாரியிலிருந்து தற்காலிக லிப்டை பயன்படுத்தி அருங்காட்சியகத்தின் 2வது தளத்திற்கு ஏறி திருடர்கள் கொள்ளையடித்த காட்சி வெளியாகியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. 2 போட்டிகளில் தோல்வியடைந்து தொடரை இந்தியா இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். 10-12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறும். சென்னை ஆரியபுரத்தில் 42.45 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 10-12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறும். சென்னை ஆரியபுரத்தில் 42.45 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மலைச்சரிவிலும் நீர்நிலைகளிலும் ஆக்கிரமித்துள்ளவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 54,695 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிதாக பேனர்கள் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 13 கிலோ எடை கொண்ட தங்க கவசத்தை அணிவித்தனர். சென்னை புழுதிவாக்கத்தில் 5ஆம் வகுப்பு மாணவியை அடித்த தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னையை விட்டு வேறு எங்கேயும் செல்லக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென லிப்ட் பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லிப்டில் சிக்கிக்கொண்ட பெண் ஊழியர்கள் 20 நிமிட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டனர். ஜெனரேட்டர் போட்டாச்சுன்னா வந்துடும். எல்லாரும் கையெடுத்து வந்துருங்க. ஒன்றும் இல்லை. கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாளில் திருத்தணி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முருகன் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளித்தார். காவடி மண்டபத்தில் பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சண்முகருக்கு லட்சார்ச்சனை பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மனமுருகி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுவர் இடிந்து விழுந்து 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது நிகழ்ந்த இந்த சம்பவம் பெற்றோரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காலாவதியான தின்பண்டங்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பெருங்களத்தூர் அருகே நெடுங்குன்றம் செல்லும் சாலையில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளை மான்கள் உண்ணும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது.
இப்பகுதியில் வாகனத்தில் செல்பவர்கள் அதிக அளவில் பிளாஸ்டிக் குப்பைகளை தூக்கி வீசுகின்றனர். சாலையில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை காட்டிலிருந்து வெளியே வரும் மான்கள் தின்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மக்களின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த அவல நிலை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. விழுப்புரம் அருகே தலைமுடியை ஒழுங்காக வெட்டாமலும் சீருடையை சரியாக அணியாமலும் வந்த மாணவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பறையிலிருந்து வெளியேற்றியுள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள சிந்தாமணியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சிலர் அதிக தலைமுடியுடன் முக்கால் பேண்ட் அணிந்து வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் ஒழுங்கீனமாக வந்த 11 மாணவர்களை வகுப்பறையிலிருந்து வெளியேற்றி உள்ளார். சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த மாணவர்களை பார்த்த விக்கிரவாண்டி போக்குவரத்து போலீசார் அவர்களை அழைத்து காரணத்தை கேட்டறிந்து அறிவுரை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் நடிகர் அஜித்குமார் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அஜித் நெஞ்சில் குத்தியுள்ள டாட்டூ கவனம் ஈர்த்துள்ளது. ஹரியானா மாநிலம் ராம் நகரில் நைட்ரஜன் கேஸ் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பலூன் ஊதுவதற்காக வைக்கப்பட்டிருந்த நைட்ரஜன் சிலிண்டர் வெடித்ததில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது லாட்டரி விற்பனையின் கடையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து நூல் நிலையில் இளைஞர்கள் உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுடன் எந்த ஒரு இடையூறுமின்றி ராணுவ ரீதியில் நட்புறவு பேணப்படும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். யுக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்திற்கு ஆதரவாக பங்கேற்று உயிர் தியாகம் செய்த வடகொரிய வீரர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க அவர் அடிக்கல் நாட்டினார். தனுஷின் இட்லி கடை திரைப்படம் வரும் 29ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. இதேபோல் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளியான லோகா சாப்டர் 1 திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது.